அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் பிள்ளைகள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். இன்று நான் நினைக்கிறேன், இதோ பாருங்க, பிள்ளைகளோடு இதோ அணியக்கூடிய வளையலை, கையில் அணியக்கூடிய வளையலை செய்யலாம்னு நினைக்கிறேன். அதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்டா, ஒரே மாதிரி நாங்கள் செய்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்கும். அதை விட நாங்கள் இப்படி கைகளில் அணிந்து அழகு பார்க்கக்கூடிய வளையல்களை, பேங்கிள்ஸை நாங்கள் செய்து பார்த்து நீங்கள் விளையாடலாம். கைகளில் அணிந்து மிக இலகுவானது. அதற்கு நான் இப்போ ஒரு கடதாசி எடுத்துக்கிறேன். அதாவது 18 சென்டிமீட்டர் நீளமும் அகலமும் கொண்ட ஒரு சதுர அமைப்பிலான கடதாசியை எடுத்து மற்ற பக்கம் இப்போ திருப்பி பாருங்கள், நான் எப்படி செய்ய போகிறேன்ட்டு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ரேப்பிங் பேப்பரால் நாங்கள் செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் கொஞ்சம் அழகாக இன்னும் தெரியும். மற்ற இது போல் இல்லை, எங்களுடைய கைவளையில் அழகுபடுத்துறதுக்கு அலங்கார கடதாசி எடுக்கலாம். இதோ பாருங்கள், சதுர கொண்ட அமைப்பு இருக்குது. இந்த கீழ் பக்கத்தை எடுத்து மேல் நோக்கி சின்ன ஒரு முக்கோணம் வரக்கூடிய மாதிரி மடிக்கும்போது பாருங்கள், இந்த 2 நிறங்களில் வந்தால் எங்களுடைய கைவளையல் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதற்கு நாங்கள் இப்படி பாருங்கள், ஒரு பக்கம் வெள்ளை நிறம், ஒரு பக்கம் கலர் நிறம், ஊதா நிறம். ஆகவே இப்படி நாங்கள் மடிக்க வேண்டும். இனி இதை திருப்பி மற்ற பக்கம் திருப்பி இனி இப்படி இருக்க விளங்குது தானே. பாருங்கள், இந்த மூளை தெரியுது. இந்த மூளையில் கொஞ்சம் இடத்தை வைக்க வேணும். பாருங்கள், கொஞ்சம் இதையும் கவனத்தில் கொண்டு இந்த இடத்துக்கு வார மாதிரி பாருங்கள், கவனமாக இப்படி வைத்து நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், அவதானமாக நாங்கள் மடிக்க வேணும். ஒரே அளவில் வரக்கூடிய மாதிரி இருக்க வேணும். சரியான அளவுகளில் வந்து மடித்ததுக்கு பிறகு இதை அழுத்தி கொள்ளுங்க. இனி இது இன்னும் ஒரு முறையை நாங்கள் மேல் நோக்கி இப்படி மடிப்போம். இப்படி நாங்கள் மேல் நோக்கி மடித்து கொண்டே செல்ல வேணும். இனி பாருங்க, இறுதி பகுதி வரையும் மடித்து அதன் பிறகு ஒரு இந்த பகுதியை கம் பூசி நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இப்படி இனி எஞ்சுகின்ற பகுதியை இப்படி கலராத வண்ணம் கம் பூசி ஒட்டிட்டு இது இந்த நடுவால் இதை பிடிச்சு கொண்டு தான் நாங்கள் வந்து கொஞ்சம் வளைக்கணும். இப்படி ஒரு வளையல் அமைப்புக்கு நாங்கள் மெதுவாக பிடித்து கொண்டு இப்படி வளைக்க வேணும். ஏன்னா நடுவில் நாங்கள் ஒட்டி இருக்கிறோம் தானே எஞ்சிய பகுதியை, அது கலரக்கூடிய மாதிரி வராமல் இதோ பாருங்கள், சின்ன ஒரு பாக்கெட் மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதுக்குள்ளே இதை நாங்கள் செருகலாம். இனி ஒரு சின்ன கைவளையல் தானே இது. ஆகவே எப்படி செய்து கொள்ளலாம். கொஞ்சம் பெரிய வளையல் வேண்டுமென்று சொன்னால் இதே போல் நாங்கள் கடதாசியினுடைய அளவுகளை பெரிதாக வெட்டி நாங்கள் சதுர அமைப்பை எடுத்து நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இது ஒட்டும் போது மிக கவனமாக எங்களுக்கு போட முடியுமா என்று பாருங்கள். அதுக்காக நாங்கள் இந்த மூளைகளையும் 2 பக்கமும் இப்படி கம்ம பூசி இதோ இந்த பாக்கெட் மாதிரி இருக்கு தானே, இதனுள்ளே நாங்கள் செருகி கொள்ளலாம். இதோ ஒட்டியதன் பிறகு பாருங்க, இது சரியான வளையல் அமைப்புக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் இப்படி கையாலேயே நாங்கள் செய்து விட்டால் பாருங்கள், அழகான வளையல் எங்களுக்கு கிடைத்துவிடும். எவ்வளவு ஒவ்வொரு நிறங்களில் இப்படி நாங்கள் செய்து அணிந்து விளையாடலாம். இதுபோல் பிள்ளைகளே, இது மாதிரி கைவேலைகளை, இன்னும் வித்தியாசமாக கைவேலைகளை தொடர்ந்து செய்வோம். ஆகவே எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தொடர்ந்து எங்களோடு இணைந்துருங்க, லைக்ஸ் கொடுங்க. அது மட்டுமல்ல, தெரியாதவர்களிருந்து எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலை பார்க்க சொல்லுங்கள். ஆகவே இன்னும் சந்தோஷமாக நீங்கள் எங்களோடு இணைந்திருந்து நிறைய கைவேலைகளை, நாங்கள் சொல்லித்தர கைவேலைகளை நீங்களும் கற்று செய்து பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம்.